வணக்கம் சர்வாணி அன்பர்களே. இன்று நாம் காண இருப்பது ஜானு சிரசாசனம். ஜானு என்றால் முழங்கால், சிரசு என்றால் தலை. இது இரண்டையும் இணைக்கும் ஆசனம் ஜானு சிரசாசனம். ஜானு சிரசாசனம் செய்வதற்கு முன் நம் உடலை தளர்த்தி கொள்ளும் பயிற்சியை செய்யலாம். அதாவது 2 கால்களை அகலமாக விரித்து கொண்டு வலது கை வலது காலையும் இடது கை இடது காலையும் தொடும்படி 10 தடவை செய்ய வேண்டும். இதேபோல் உங்களது வலது கை இடது காலையும் இடது கை வலது காலையும் தொடும்படி 10 தடவை செய்து கொள்ள வேண்டும். இது பயிற்சிக்கு மிகவும் உதவியாக அமையும். இப்போது ஜானு சிரசாசனத்தை செய்முறையை பார்ப்போம். வலது காலை நீட்டிக்கொண்டு இடது காலை வலது கால் தொடை முடிய தொட வேண்டும். தற்போது உடலை நேராக நிமிர்த்தி, அதாவது முதுகு தண்டுவடம் நேராக இருக்கணும். எவ்வளோ தூரம் கைகளை மேலே உயர்த்தி நிற்க முடியுமோ நில்லுங்க. இந்த நேரத்தில் உங்கள் உடலின் இடுப்பு வழியாக மட்டும் திரும்பணும். திரும்பி அந்த வலது கால் கட்டவிரலை நோக்கி அடையணும். அப்படி நேராக போகக்கூடாது. கொஞ்சம் இடுப்பை டேர்ன் பண்ணி நீங்கள் வளைக்கும் பொழுது கரெக்டாக போஸ்டர் வரும். உங்களுக்கு அந்த இடத்த அடைவீங்க. இதுதான் ஜானு சிராசனம். ஒரு பக்கம் பண்ணிக்கிங்க. இதே போல் இடது காலை நீட்டிக்கோங்க. உங்கள் வலது காலை மடித்து மறுபடியும் உடல் நேராக நல்லா நிமிர்த்தி உங்களோட இடது கால் கட்டை விரலை நோக்கி வளைந்து டர்ன் பண்ணி வளைஞ்சு தொடுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டான போஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்கள் தலை முழங்காலை தொடணும். சரிங்களா? இப்போ உங்களோட முழங்கால்கள் எந்த காரணத்தையும் தூக்கக்கூடாது. தரையோடு தான் ஒட்டி இருக்கணும். அதை நம்ம கவனத்தில் கொள்ளும்போது தான் இது முழுமையான ஜானு சிராசனமாக மாறுகின்றது. இனி நாம் பலன்களை பார்க்கலாம். ஜானு சிரசாசனத்தின் பலன்கள்: மூளை அமைதி பெறுகின்றது. இப்போ எல்லாத்த கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. அப்புறம் நம்ம உடலில் ராஜ உறுப்புகள் நம்ம சொல்லுவோம். கல்லீரல், சிறுநீரகம், கருப்பை, கணையம், மண்ணீரல் அத்தனை உறுப்புகளும் புத்துணர்ச்சி பெறுகின்றது. செரிமான கோளாறுகள் சரியாகின்றன. தோள்பட்டை, முதுகு, தொடை ஆகியன ரொம்ப விரைப்புத்தன்மை இருக்கவங்க இதை செஞ்சிங்கன்னா அதிலிருந்து நீங்கி அந்த தோள்பட்டை, முதுகு, தொடை எல்லாமே நெகிழ்வுத்தன்மை பெறுகின்றது. அப்புறம் ஜென்ரலாக இப்போ ஃபுல்லுமே எனக்கு ப்ளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறீங்க. அது சைனஸ், அது எல்லாமே சரி செய்யக்கூடியதுங்க. இரத்த கொதிப்பு, தலை சுற்றல், சைனஸ் பிரச்சனைகளும் சரி செய்யும். இது பிரசவ காலத்திற்கு கூட பெண்களுக்கு ரொம்ப உதவிடமாக இருக்குது. 2வது, பெண்கள் மாதவிடாய்க்கு முன் இந்த ஜானு சிராசனத்தை பயிற்சி செய்யும்போது மாதவிடாயின் போது ஏற்படும் வலி நீங்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாதவிடாய்க்கு முன் செய்யணும். மாதவிடாய் போத எந்த ஆசனமும் பண்ணக்கூடாது. அடுத்து விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் தடகள வீரர்களோட கால்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு இந்த ஜானு சிராசனம் பண்ணும்போது கால்களில் ஒரு நெகிழ்வு ஏற்படும். அவங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இறுக்கமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதற்காக இந்த ஜானு சிராசனம் உதவுது. 2வது, இன்றைக்கி நிறைய பேத்துக்கு நம்ம உட்காந்து வேலை பார்க்குறதுனால நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால சயாட்டிக்கா அதிகமான ஆணுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம சரி செய்கிறதுக்கு இந்த ஜானு சிராசனம் உதவுது. ஒரு காலுக்கு மட்டும் பண்ண வேணாம், 2 கால்களுக்கும் நீங்கள் பண்ணும்போது பலனை எதிர்பார்க்கலாம். யோகாவின் பலன் நம்மளோட உடலின் பலமாக மாறுறதுக்கு ரொம்ப உதவும். இத்துடன் முடிவடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.